வணக்கம் நண்பர்களே! இன்று நான் உங்களுக்காக ஒரு புதிய அனுபவக் கதையை சொல்லப் போகிறேன். இது உங்களை ஆரம்பத்திலிருந்தே கவர்ந்து இழுக்கும் ஒரு கதை. என்னுடைய பெயர் கார்த்திக். எனக்கு 22 வயது. நான் என் இளங்கலை படிப்பை முடித்து, என் சொந்த ஊரான கோவைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்திற்கு திரும்பியிருந்தேன். எங்கள் வீடு என்றால் அது ஒரு பழைய, பெரிய வீடு. அதன் சுவர்களில் பழைய நினைவுகள் ஒட்டிக்கொண்டிருந்தன. எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, என் அண்ணன் விஜய் மற்றும் என் அண்ணி லாவண்யா இவர்கள்தான். அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கல்யாணமாகி சுமார் 2 வருடங்கள் ஆகியிருந்தன. அண்ணி லாவண்யாவுக்கு வயது 26. அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவள். ஆனால் அவள் கண்களில் ஏதோ ஒரு ஆழமான அமைதியும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தனிமையும் நிறைந்திருந்தது. நான் வீட்டிற்கு வந்த முதல் நாளிலிருந்தே அவள் என்னை பார்க்கும் பார்வையில் ஒரு வித்தியாசம் இருந்தது. அது சாதாரண மருமகன் பார்வை அல்ல. அதற்கும் மேலான ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த பார்வையில் ஒளிந்திருந்தது. எங்கள் வீட்டில் காலை 5 மணிக்கே அண்ணனும் அப்பாவும் பால் பண்ணைக்கு சென்று விடுவார்கள். அம்மா காலை முழுவதும் சமையலறையிலும் வீட்டு வேலைகளிலும் மும்முரமாக இருப்பார். வீடே வெறிச்சோடி கிடக்கும் அந்த நேரங்களில் நானும் அண்ணி லாவண்யாவும் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். ஆரம்ப நாட்களில் நான் என் அறைக்குள்ளேயே மூடிக்கொண்டு புத்தகங்களையும் மொபைலையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் காலை ஹாலில் நின்று கொண்டிருந்த என்னை சமையலறையில் இருந்து இனிமையான ஒரு குரல் அழைத்தது. "கார்த்திக், உள்ளே வா, சூடான காஃபி குடிச்சிட்டு போ." அது அண்ணியின் குரல். நான் சமையலறைக்குள் நுழைந்தேன். காஃபி குவளையை நான் வாங்கும்போது அவளது விரல் நுனிகள் என் விரல்களை மிக மெதுவாக தொட்டன. அது வெறும் ஒரு வினாடி தொடுதல். ஆனால் அந்த ஒரு வினாடி தொடுதல் எனது இதயத்தில் ஒரு பெரிய புயலை உருவாக்குவதற்கு போதுமானதாக இருந்தது. நான் அவளை முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். அவளோ என்னை ஒரு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அதற்கு அடுத்த நாள் மாலை நான் மொட்டை மாடியில் நின்று அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தேன். பின்னால் மென்மையான காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். அண்ணி. அவள் என் அருகில் வந்து மெதுவாக என்னோடு சேர்ந்து நின்றாள். "உனக்கு இந்த வீடு சலிப்பாயிருக்கா கார்த்திக்?" என்று கேட்டாள். நான் இல்லை என்று தலையாட்டினேன். "எனக்கும் சில சமயம் இந்த வீடே ஒரு பெரிய கூண்டு போல தோணும்" என்று அவள் கூறினாள். அந்த வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன. அப்போதுதான் நான் உணர்ந்தேன், இந்த அழகான பெண், என் அண்ணனின் மனைவி, உள்ளுக்குள் எவ்வளவு தனிமையில் இருக்கிறாள் என்று. அந்த நொடியிலிருந்து எனக்கும் அவளுக்கும் இடையில் ஏதோ ஒரு அமைதியான பிணைப்பு உருவாகத் தொடங்கியது. நண்பர்களே, இது இங்கே முடிவதில்லை. இதற்கடுத்து என்ன நடந்தது தெரியுமா? அந்த அமைதியான பிணைப்பு எப்படி மாறியது? அடுத்த பாகத்தில் சொல்கிறேன். நாட்கள் நகர்ந்தன. எங்களது அந்த சின்னஞ்சிறு பேச்சுக்கள் படிப்படியாக வளர்ந்தன. ஒவ்வொரு காலையிலும் ஒரு குவளை காபி, ஒவ்வொரு மாலையிலும் மொட்டை மாடியில் ஒரு சில வினாடிகள் அமைதியாக நிற்பது, இவையெல்லாம் எங்களது அன்றாட வழக்கத்தின் ஒரு முக்கிய பகுதியாக மாறின. நாங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் தயக்கத்துடனும் மரியாதையுடனும் பேச ஆரம்பித்தோம். ஆனால் அந்த பேச்சின் உள்ளடக்கங்களில், புன்னகைகளில் ஒரு புதிய நெருக்கம் ஊடுருவத் தொடங்கியது. நான் அவளிடம் கல்லூரி நாட்களைப் பற்றி சொன்னேன். அவள் என் அண்ணனுடனான திருமணத்திற்கு முந்தைய தன் வாழ்க்கையைப் பற்றி மெதுவாக பகிர்ந்து கொண்டாள். ஒரு மழை நாள் அது. நான் ஊருக்கு வெளியே சென்று சில வேலைகளை பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். பெய்த மழையில் நனைந்து, உடம்பு முழுவதும் தண்ணீரில் நனைந்து கொட்டிக் கொண்டிருந்தேன். வீட்டிற்குள் வந்ததும் அண்ணி என்னை பார்த்து உடனே ஓடோடி வந்தாள். அவள் கையில் ஒரு பெரிய துண்டை எடுத்து வந்து, ஒன்றும் பேசாமல் என் தலைமுடியை மெதுவாக துடைக்க ஆரம்பித்தாள். அவளது விரல்கள் என் தலைமுடியில் படியும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது.
அந்த தருணத்தில் நான் என் தலையை மெதுவாக உயர்த்தி அவளைப் பார்த்தேன். எதிர்பார்த்தது போலவே அவளும் என்னைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். வானத்தில் மின்னல் பளிச்சிட்ட அதே வேளையில் எங்கள் இருவரின் கண்களிலும் ஒரு மின்னல் பளிச்சிட்டது. அந்த சில வினாடிகள் எங்களுக்குள் மிக நீண்டதாக இருந்தது. பின்னர் ஒரு கணம் தன்னை சமாளித்துக் கொண்டு துண்டை என் கையில் கொடுத்து, "போய் சூடான தண்ணீரில் குளித்துவிட்டு வா, இல்லைனா உனக்கு சளி பிடிக்கும்" என்று மெதுவான குரலில் சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றுவிட்டாள். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவே இல்லை. நான் என் அறையில் படுத்து மேலே இருந்த கூரையை வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தேன். என் மனம் முழுவதும் அண்ணியின் முகமும் அவளது கைகளின் அன்பான தொடுதலுமாக இருந்தது. இது சரியா தவறா என்ற கேள்விகள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. மறுநாள் காலை நான் சமையலறைக்குள் சென்றபோது அவள் மட்டும்தான் இருந்தாள். நேற்று நடந்தது பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவளும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் ஒருவரையொருவர் பார்த்தோம். அந்த ஒரு பார்வைதான் போதுமானதாக இருந்தது. நேற்று நடந்தது ஏதோ விபரீதம் அல்ல, அது எங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பதை அது உணர்த்தியது. நாங்கள் பேச ஆரம்பித்த விதமே மாறியது. சாதாரண விஷயங்களை பேசும்போதும் எங்கள் குரலில் ஒரு புதிய இனிமை, ஒரு புதிய அர்த்தம் இருந்தது. நண்பர்களே, இந்த நெருக்கம் அதிகமாகும்போது என்ன நடக்கும்? நம் மனம் கட்டுப்படுத்த முடியாத எல்லைகளுக்கு அது நம்மை அழைத்துச் செல்லும். அந்த நிலைக்கு நானும் அண்ணியும் சென்றோமா? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு வாரம் கழித்து என் அண்ணன் விஜய்க்கு வெளியூரில் ஒரு முக்கியமான வேலை தேவைப்பட அவர் 2 நாட்கள் வீட்டிற்கு வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த 2 நாட்கள் வீடே ஒரு வித்தியாசமான சூழலில் இருந்தது. அப்பாவும் அம்மாவும் தங்கள் தினசரி வேலைகளில் மூழ்கியிருந்தனர். ஆனால் நானும் அண்ணி லாவண்யாவும் எங்கள் அன்றாட உரையாடல்களை மேலும் ஆழமாக்கிக் கொண்டிருந்தோம். ஒரு மாலை மழை சற்று விலகி வானம் தெளிந்திருந்தது. மொட்டை மாடியில் நாங்கள் இருவரும் அமர்ந்திருந்தோம். எங்களுக்கு மேலே நட்சத்திரங்கள் ஒளிர்ந்தன. கீழே ஊரின் மைனா விளக்குகள் மின்னின. அப்போதுதான் அண்ணி திடீரென்று என்னிடம் கேட்டாள், "கார்த்திக், என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உண்மையாகச் சொல்லு." அந்த கேள்வி என்னை சற்று தயங்க வைத்தது. ஏனெனில் அதற்கான பதில் எனக்கும் தெளிவாகத் தெரியாது. ஆனால் அவளது கண்களில் இருந்த எதிர்பார்ப்பு என்னை பதில் சொல்ல வைத்தது. "உன்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என் மனம் ஏதோ ஒரு வினோதமான உணர்வில் சிக்கிக்கொள்கிறது. என்னால் அதை விளக்க முடியவில்லை" என்றேன். எதிர்பார்த்தது போலவே அவள் மெதுவான புன்னகையுடன், "எனக்கும் அதே உணர்வுதான் கார்த்திக். இது சரிதானா என்று எனக்கும் தெரியவில்லை." அந்த இரவு 10 மணி அளவில் நான் என் அறையில் படுத்துக் கொண்டிருந்தேன். மனம் முழுவதும் குழப்பமாக இருந்தது. திடீரென்று என் அறையின் கதவு மிக மெதுவாக திறந்தது. அது அண்ணிதான். அவள் அமைதியாக உள்ளே வந்து என் படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்தாள். நான் உடனே எழுந்து உட்கார்ந்தேன். "நான் இங்கு நீண்ட நேரம் இருக்க முடியாது. ஆனால் உன்னுடன் பேசாமல் இருப்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது" என்று அவள் கூறினாள். அவளது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. நான் எதுவும் பேசாமல் அவளது கையை என் கையில் எடுத்தேன். அவளும் அதை மறுக்கவில்லை. நாங்கள் இருவரும் சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்தோம். எங்களுக்குள் பேச்சு எதுவும் இல்லை. ஆனால் அந்த அமைதி 1000 வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தது. அவள் எழுந்து செல்லும் முன் கதவின் அருகில் நின்று ஒரு முறை திரும்பி பார்த்தாள். அவளது கண்கள் பேசிக்கொண்டிருந்தன. அடுத்த நாள் அண்ணன் திரும்பி வந்தான். அவன் வந்ததும் என்னை ஒரு தனிமையான இடத்தில் அழைத்து பேசினான். "கார்த்திக், நீயும் லாவண்யாவும் அடிக்கடி பேசுவதையும் ஒன்றாக நேரம் செலவிடுவதையும் நான் கவனித்தேன். அவளுக்கு உன் துணை நல்லது. ஆனால் தம்பி, சகோதர உறவில் ஒரு எல்லை இருக்கிறது. அதை நீ தாண்டாமல் பார்த்துக்கொள்" இவ்வாறு எச்சரித்தான். நான் அதற்கு சம்மதம் என்று தலையாட்டினேன். ஆனால் என் உள்ளத்தில் அந்த எச்சரிக்கை ஒரு பெரிய கேள்விக்குறியை உருவாக்கியது. நானும் அண்ணியும் ஏற்கனவே அந்த எல்லையை கடந்துவிட்டோமா? நண்பர்களே, இந்த குழப்பத்தின் நடுவே என்ன நடந்தது?
அடுத்த பாகத்தில் முழுமையாக பார்ப்போம். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. அண்ணன் விஜய்க்கு வெளியூரில் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதனால் அவர் மாதங்களுக்கு ஒரு முறைதான் வீட்டுக்கு வர முடியும் என்று முடிவானது. அவர் சென்ற பிறகு வீடு இன்னும் வெறிச்சோடி போனது. அப்பாவும் அம்மாவும் தங்கள் வேலைகளில் மும்முரமாக இருந்தனர். இப்போது நானும் அண்ணி லாவண்யாவும் அதிக நேரம் ஒன்றாக இருந்தோம். எங்கள் பேச்சு வெறும் அன்றாட விஷயங்களுக்கு அப்பால் சென்றது. நாங்கள் எங்கள் உணர்வுகளை, பயங்களை, எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வீட்டின் பின்புறம் இருந்த மரத்தின் கீழ் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த இடம் மிகவும் தனிமையானது. அப்போது அவள் என் பக்கம் திரும்பி, "கார்த்திக், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது" என்றாள். "எதற்கு?" என்று நான் கேட்டேன். "இந்த உணர்வுகளுக்காக. என்னால் இவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை. இவை என்னை உள்ளுக்குள் எரித்துக் கொண்டிருக்கின்றன" என்றாள். நான் அவளது கரத்தை எடுத்து என்னுடைய 2 கைகளுக்குள் மூடினேன். "நானும் அதே நிலையில்தான் இருக்கிறேன் அண்ணி. இது என்னை பைத்தியமாக்கிக் கொண்டிருக்கிறது" என்றேன். அந்த நிமிடத்தில் நாங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டோம். அது ஒரு நீண்ட, அமைதியான அணைப்பு. அந்த அணைப்பில் எங்கள் எல்லா தயக்கங்களும் பயமும் சற்று குறைந்தன. அதே இரவு நள்ளிரவு 1 மணியளவில் என் அறையின் கதவு மறுபடியும் திறந்தது. அண்ணி உள்ளே வந்தாள். இம்முறை அவள் கதவை மூடினாள். அவள் என் படுக்கையின் ஓரமாக அமர்ந்தாள். "இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் உன் பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன்" என்றாள். நான் எதுவும் பேசவில்லை. அவள் என் மார்பில் சாய்ந்தாள். நான் அவளது தலைமுடியை மெதுவாக வருடினேன். எங்களுக்குள் வார்த்தைகள் எதுவும் தேவையில்லை. வெளியே காற்று மரக்கிளைகளை அசைத்து கொண்டிருந்தது. அந்த அறை முழுவதும் அவளது வாசனையும் அமைதியும் நிறைந்திருந்தன. நாங்கள் இருவரும் எவ்வளவு நேரம் அப்படி இருந்தோம் என்று எனக்கு தெரியாது. நேரம் அங்கு நின்றுவிட்டது போல இருந்தது. இறுதியில் அவள் மெதுவாக நிமிர்ந்து என் முகத்தை உற்றுப் பார்த்தாள். அவளது கண்கள் பனித்திருந்தன. "இது தவறு என்று எனக்கு தெரியும் கார்த்திக். ஆனால் இதை விட்டு விலகவும் முடியவில்லை" என்று கூறினாள். நான் என் கை கொண்டு அவள் கண்ணில் ஒழுகிய கண்ணீரை துடைத்தேன். அவள் என் கையில் ஒரு முத்தமிட்டு பின்னர் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினாள். மறுநாள் காலை நாங்கள் சாதாரணமாகவே இருந்தோம். யாரும் எதையும் பற்றி பேசவில்லை. ஆனால் அந்த ஒரு பார்வையில் எங்கள் அந்த இரவு முழுக்க முழுக்க தெரிந்தது. நண்பர்களே, இந்த சம்பவத்திற்கு பிறகு எங்கள் உறவு மேலும் ஆழமானதா அல்லது விலகத் தொடங்கியதா? அடுத்த இறுதி பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இரவுக்கு பிறகு எங்களுக்குள் ஒரு அமைதியான புரிதல் உருவானது. நாங்கள் இனி அடிக்கடி தனியாக பேசவில்லை, சந்திக்கவும் முயலவில்லை. ஆனால் வீட்டில் யாராவது முன்னிலையில் இருக்கும்போது எங்கள் பார்வைகள் சில நொடிகள் சந்திக்கும். அந்த ஒவ்வொரு சந்திப்பிலும் 1000 விஷயங்கள் பேசப்படும். அது ஒரு வகையான அமைதியான சம்மதம். எங்களுக்கு இடையில் ஒரு உணர்வு இருந்தது. அது உண்மையானது. ஆனால் அதற்கு ஒரு பெயர் இல்லை. அதை வெளியே எடுக்கவும் முடியாது. இதற்கிடையில் நான் வேலைக்காக அருகிலுள்ள நகரத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன். அலுவலகத்தில் நாட்கள் கழிந்தன. ஆனால் மனதின் ஒரு மூலையில் அண்ணியின் முகமும் அவளது குரலும் எப்போதும் இருக்கும். 1 மாதம் கழித்து அண்ணன் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்தான். அவன் வந்ததும் எல்லாம் பழைய நிலைக்கு திரும்புவது போலிருந்தாலும் ஒரு சின்ன மாற்றத்தை நான் உணர்ந்தேன். அண்ணன் என்னிடம் இப்போது அதிகமாக பேச ஆரம்பித்தான். "கார்த்திக், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். நீ ஒரு நல்ல இடத்தில் வேலைக்கு சேர வேண்டும்" என்று அவன் ஊக்குவித்தான். அவனது பேச்சில் எந்த கோபமோ சந்தேகமோ இல்லை. அது வெறும் அண்ணனின் அன்பு. அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. சில உணர்வுகள் மனதிற்குள்ளேயே மிகவும் ஆழமாக புதைந்து போகும். அவற்றை வெளிக்கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவற்றை வெளிக்கொண்டு வந்தால் அது பலரது வாழ்க்கையை பாதிக்கும். அப்பாவும் அம்மாவும் இந்த விஷயத்தை அறிந்தால் அவர்களுக்கு ஏற்படும் வேதனை, அண்ணனின் மனதில் ஏற்படும் நம்பிக்கை இழப்பு, இவையெல்லாம் நான் கற்பனை செய்து பார்க்க முடிந்தது. இப்போது நான் வேலைக்கு சென்றுவிட்டு மாலை 6 மணிக்கு வீடு திரும்புவேன்.
வீட்டிற்கு வரும்போது அண்ணி லாவண்யா எங்கோ பார்த்து கொண்டிருப்பாள். நான் உள்ளே நுழையும்போது நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைப்போம். அது ஒரு சோகமான புன்னகை, ஆனால் அதில் ஒரு புரிதலும் இருக்கும். நாங்கள் முன்பு போல நீண்ட நேரம் பேசுவதில்லை, ஆனால் நான் என் அறைக்குச் செல்லும் முன் ஒரு சில வினாடிகள் அவள் பார்வையில் நிற்பேன். ஒரு நாள் நான் ஹாலில் நின்று கொண்டிருந்தேன். அண்ணி சமையலறையிலிருந்து வெளியே வந்தாள். எங்கள் பார்வைகள் சந்தித்தன. அவள் மெதுவாக, "எல்லாம் நலமா கார்த்திக்?" என்றாள். நான், "ஆமாம், எல்லாம் நன்றாக இருக்கிறது" என்றேன். உண்மையில் எல்லாம் நன்றாக இல்லை, ஆனால் அதை சொல்ல எனக்கு உரிமை இல்லை. வாழ்க்கை இப்போது ஒரு வட்டத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. சில உணர்வுகள் பெயரிட முடியாதவை. அவை மனதில் ஒரு கோலமாக, ஒரு ஓவியமாக இருந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இதுவே எங்கள் கதையின் முடிவு. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருக்குமா? இந்த கதையில் வரும் உணர்வுகள் உங்கள் மனதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியதா? கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கவும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும். இதுபோன்ற மேலும் மனதை தொடும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.